இப்போ ரீசென்ட்டா கப்பல் வந்து போர்ச்சுகல் நாட்டுல இருக்கிற லிஸ்பன் சிட்டிக்கு போகும்போது 2 முக்கியமான சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஒண்ணு வந்து செயின்ட் ஆண்டனி சர்ச். எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு செயிண்ட்டுன்னு. இந்தியால நெறைய இடத்துல வந்து அந்தோனியார் கோவில் சொல்லுவாங்க. இல்லன்னா செயின்ட் ஆண்டனி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பர்த் பிளேஸ் தான் இந்த லிஸ்பன் சிட்டி. அப்புறம் என் பின்னாடி இருக்க இந்த சர்ச்சுக்கு தான் நான் போயிருந்தேன். இங்க தான் அவங்களுக்கு பேரும் வச்சிருக்காங்க. என்ன பேரு வச்சாங்க தெரியுமா? ஆந்தனின்னு வைக்கல. அவங்களோட ஒரிஜினல் பேரு பெர்னாண்டோ மார்டின்ஸ் தி பெலோஸ்ன்னு வச்சாங்க. அப்புறம் ஏன் உலகம் ஃபுல்லா செயின்ட் ஆண்டனின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து 3, 4த் செஞ்சுரியில செயின்ட் ஆண்டனி ஆஃப் எஜிப்ட்ன்னு சொல்ற ஒரு மாங்க் ஹானர் பண்ணி தான் அந்த பேர் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அடுத்தடுத்து வந்த ஜெனரேஷன் வந்து அது அப்படியே அவங்கள செயின்ட் ஆண்டனின்னு சொல்லி சொல்லி அது வந்து அந்த பேர் அப்படியே வந்து கன்டின்யூ ஆயிடுச்சு. இவங்களால நெறைய மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்குது. அதனால பேட்ரன் செயின்ட் ஆஃப் லாஸ்ட் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள் காணாம போச்சுன்னா, இவங்கள நெனச்சு ப்ரே பண்ணிக்கிட்டா, அது கண்டிப்பா வந்து கெடைக்கும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்குது. இன்னைக்கும் நெறைய இடத்துல அது நம்பப்படுது. இந்த சர்ச்சுக்குள்ள அவங்களோட பெயிண்டிங் ஒண்ணு பார்த்தேன். இது வந்து 16த் செஞ்சுரியில பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள நேர்ல பார்த்து பண்ணல. பட் ஆனா இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் டிவோஷனல் பெயிண்டிங். இந்த இமேஜ ரெஃபர் பண்ணி தான் உலகம் ஃபுல்லா நெறைய வீட்ல, சர்ச்சஸ்ல இவங்களோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. சர்ச்லேருந்து வெளிய வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட மியூசியம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்ட்ரி வந்து வெறும் €4 தான் வாங்குறாங்க. ஆனா டைம் இல்லாதனால நானு அங்க போகல. அடுத்ததா நான் போன இடம் வந்து ஃபாத்திமா சர்ச். இதே லிஸ்பன் சிட்டில தான் இருக்குது. ஆனா ஒரு 1 1/2 மணி நேரம் கார்ல டிராவல் பண்ணிட்டு போணும். நம்ப நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வேளாங்கண்ணி சர்ச் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குதோ, அதே அளவுக்கு இந்த ஃபாத்திமா சர்ச் லிஸ்பன்ல ஃபேமஸா இருக்கு. லேடி ஆஃப் 3 ஷெப்பர்ட்ஸ்ன்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து 3 ஆடு மேய்க்கிற சின்ன பசங்களுக்கு மதம் ஏறி வந்து பேசியிருக்காங்க. இது நடந்தது மே 13, 1917ல சாங்சுரி ஆஃப் ஃபாத்திமா வில்லேஜ்ன்னு ஒரு அந்த ஊர் பக்கத்துல தான் நடந்திருக்குது. மேல இருந்து அக்டோபர் அந்த 6 மாசத்துல 6 தடவ அந்த பசங்கள்ட்ட மதம் மாரி பேசியிருக்கிறாங்க. மே, ஜூன்ல 13வது நாள் வந்து பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ஜூலைல வந்து 19ஆம் தேதி வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பார்த்தீங்கன்னா, திரும்ப 13வது நாள் வந்து பேசியிருக்காங்க. ஜூலை 19ல வந்து அந்த 3 பசங்களுக்கு 3 சீக்ரெட் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அக்டோபர் 13 அதுதான் அவங்க கடைசியா வந்து அந்த பசங்கள்ட்ட பேசினது. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 70,000 பேரு அந்த இடத்துல இருந்திருக்காங்களாம். ஏன்னா, அன்னைக்கு வந்துட்டு அந்த சூரியன் வந்து விதவிதமா கலர்லாம் மாறி இருக்குதாம். நெறையா அற்புதம் நடந்திருக்குது போல இருக்குது அந்த இடத்துல. அப்படிதான் நடந்திருக்குதுன்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அப்புறம் அந்த 3 பேர்ல ஜசிந்தா, அப்புறம் ஃப்ரான்செஸ்கோ இந்த 2 பேரும் சின்ன வயசுல இன்ஃப்ளூயன்ஸால இறந்துட்டாங்க. அவங்களோட ரிமைன்ஸையும் இந்த சர்ச்லயே வச்சுட்டாங்க. அப்புறம் 3வதா இருந்தவங்க லூசியா. அவங்க வந்து 97 இயர்ஸ் வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க. 2005ல அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ரிமைன்ஸும் இந்த சர்ச்லயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த ஃபாத்திமா சர்ச் வந்து ஒரு சேக்ரெட் பிளேஸ்ன்னு சொல்லப்படுது. வேளாங்கண்ணி சர்ச்சில எப்படி மணல்ல முட்டி போட்டுட்டு போறாங்களோ, அதே மாதிரி இந்த ஃபாத்திமா சர்ச்ல சிமெண்ட் தரையில முட்டி போட்டுட்டு போறாங்க. என்னோட லைஃப்ல நான் இங்க வருவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். இந்த பேசஞ்சர் கப்பல்ல வேலை செய்றதுனால வேற வேற நாட்டுக்கு போறேன். இந்த மாதிரி பிளேஸ்லாம் விசிட் பண்ணி புதுசா ஒண்ணு கத்துக்கிறேன். அத நான் உங்கள்ட்டயும் ஷேர் பண்றேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.